அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 948 ரிசல்ட்டு 4-8 நேற்று நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 4-8 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர் வெற்றிக்கு நீங்கள் ஃபாலோ 948. சரி, நான் நேற்று உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 249 ரிசல்ட் வந்திருக்கு நண்பர்களே. 49 அப்படின்னு வரும்போது ஒரு சில நாளில் பக்கத்தில் வர நம்பர்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அதாவது நம்ம நேற்று நான் என்ன கணக்கில் இருந்தேன்னா, நேற்று நம்மளுக்கு 49 ரிசல்ட்டு 49 அப்படின்னு பிசியில் ரிசல்ட் வந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, 3க்கு 7 அப்படிங்கும்போது 4க்கு 8 83 பிசியில் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் 84 வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இதே பேட்டர்னில் பிசியில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் பிசியில் மிஸ் ஆனிச்சு கூட. 73 அப்படிங்கும்போது 39க்கு 73. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 48 நண்பர்களே. சரிங்களா? 48 நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 48 நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 38 இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி 38 அப்படிங்கும்போது 48னா 3 காரணம் 4க்கு 7 75 76 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்லாம் நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் பிசியில் 75 76 வச்சிங்க. 75 76. ஓகேவா? பிசியில் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ மேட்ச் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 48 அப்படிங்கும்போது 86, அதாவது 76 86 இப்படி வச்சுங்களேன். 85 75 76 சொல்லப்போனால் 85 76 75. ஓகேவா? 86 இந்த ஒரு 4 நம்பரையும் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, 948 நண்பர்களே. 948 என்ன வேறு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 948 அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற இதை பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. 948ங்கும்போது 032. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது என்னென்னா 032. ஓகேவா? 032 948க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 096. ஸோ நான் உங்களுக்கு இதுலேருந்து எடுக்கிறது இவ்வளோ, வேறு ஒன்றும் ரொம்பலாம் போட்டு யோசிக்காதீங்க. இதில் பவர் வைப்பானோ, இதில் எப்படி கூட்டி வைப்பானோ, இதில் கழிச்சு வைப்பானோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு நம்பர் 2 நம்பர் முன்ன பின்ன இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே 85 86 75 76ங்கிறது பிசியில் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கணக்கு 096 அப்படின்னா 948க்கு உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? ஓகேவா? 948க்கு நம்ம எடுக்கிறது 096. அதாவது 9க்கு 0 4க்கு 9 8க்கு 6 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? அதே மாதிரி 9க்கு 0 4க்கு 3 8க்கு 2. ஸோ 2 செட்டு எடுத்துட்டேன். பிசியில் 75 76 85 86 உங்கள் கசிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் நான் எடுத்து கொடுக்குற 948. ஸோ ஒரு சில நாள் இதுலேருந்தும் நம்மளுக்கு கணக்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் எடுக்கிறது. இப்போ டேரெக்டாக ஒரு பவர்னு வச்சுக்குவோம். சரி, 948க்கு டேரெக்ட் பவர் என்ன அப்படின்னு கணக்கில் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 948 நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். 2க்கு 9 4க்கு 4 9க்கு 8 அவ்வளோதான். நம்மளுக்கு ரிசல்ட் வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ பவரில் எடுத்தால் எப்படி வரும்? 9 4 8 பவரை எடுத்தால் டேரெக்டாக என்ன கணக்கு? 948ங்கும்போது நம்மளுக்கு டேரெக்ட் பவராக வரக்கூடிய நம்பர் என்ன தெரியுங்களா? 9க்கு 2 4க்கு 7 8க்கு 1. ஏன்னா ஒரு சில நாள் டேரெக்டாகவும் பவரில் இந்த சார்ட்லேயே வரல அப்படிங்கும்போது டேரெக்டாக ஒரு செட்டு நம்மளுக்கு பவர்லேருந்து அப்படியே நேரடியாக பவரில் 9க்கு 2 4க்கு 7 8க்கு 1 அப்படிங்கிற கணக்கு வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. சரியா? ஓகேவா? இது பவரில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 032 096 இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது பிசியில் கொடுத்துருக்கேன். பிசியில்
75 76 85 86 ஓகேவா? அப்படிங்கும்போது எல்லாமே சுற்றி சுற்றி வர்றது வந்து சி போர்டில் 5 6 5 6ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நீங்கள் வந்து ஏசியில் 05 06 ட்ரை பண்ணுங்கள். நான் ஏபிஎஸ்சிபிசி மொத்தமாக கொடுக்கல, நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஏசி பிசியில் 75 76 85 86, ஏசியில் வந்து 06 05 ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம கொடுத்த கணிப்புகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் தாராளமாக எடுத்துங்க நண்பர்களே. அவ்வளோதான், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு திரும்பி இந்த இதில் நம்பரில் இப்படி வருமோ அப்படி வருமோங்கிறதில்ல, நான் சிம்பிளாக ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள், அவ்வளோதான். 948. இந்த 48 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து ஏற்கனவே 56ன்னு அடிச்சிட்டான். ஆனால் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, அப்போ அந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 75 76 85 86 அப்புறம் 096ன்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். சரி, பிசி மட்டும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா 16ல் ஆரம்பித்து சரிங்களா 96 வரைக்கும், அப்படின்னா 16 26 36 46 56 66 76 86 96 இப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. சி போர்டில் கன்ஃபார்மாக 6 வருங்க. அப்படி 6 மிஸ் ஆனிச்சுன்னா 5 வரும், அவ்வளோதான், சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 கண்டிப்பாக வரும். எனக்கு இதுதான் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க. வேறு எதுவுமே நான் பெண்டிங் சார்ட்டு இதில் அப்படி வந்திருக்கு அதில் இப்படி வந்திருக்கு அதெல்லாம் கிடையாது. கரண்ட்டாக இந்த சார்ட்டில் என்ன கணக்கு, அவ்வளோதான். ஒரு சில நாள் இதுலேருந்து பாஸ் ஆகுது, ஒரு சில நாள் சொல்லப்போனால் 956 வந்த அன்றைக்கி வந்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள் 946, அடுத்தது பார்த்திங்கன்னா 009 8946 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல நான் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு கிளாஸ் ஆகுது பார்த்திங்களா. 8946 அப்படிங்கும்போது 134 அப்படிங்கும்போது நான் 34 ஏற்கனவே வந்து 956 அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து 956 இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல 33 அதாவது 334 வரும் அப்படின்ற மாதிரி சொன்ன அன்னைக்கு 34 பிசி பாஸ் ஆனிச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். ரொம்ப பெரிய ட்ரிக்கு அது இதெல்லாம் ரொம்ப பில்டப்லாம் தேவையில்லை, இவ்வளோ தான், சிம்பிள் தான், ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஸோ இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட்டில் 134 249 ஓகேங்களா, 948 1க்கு 2 2க்கு 9 3 4 4 4 9 8 இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் 032 096 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 271 அவ்வளோதான். ஃபுல் பவரில் 271 கணக்கில் இருக்குது. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6 இதுக்குள்ளே இறங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. பிசி ட்ரை பண்ணுறவங்க அப்படியே கண்டினியூ ட்ரை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோட சந்திக்கிறேன். 4D ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம சீக்கிரமாகவே அந்த 4D அப்படிங்கிற ஒரு வின்னிங்கை நம்ம எடுக்கணும், பார்ப்போம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.